காஷ்மீர் எல்லை கட்டுப்பாட்டு கோடு அருகே பாகிஸ்தான் ராணுவத்தினர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதால் பதற்றம். உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை என இந்திய ராணுவம் தகவல். பஹல்காம் தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதியின் வீடு தகர்க்கப்பட்டதாக தகவல். தெற்கு காஷ்மீரில் உள்ள வீட்டில் போலீசார் நடத்திய சோதனையில் வெடிபொருட்கள் இருந்ததும் கண்டுபிடிப்பு. பஹல்காம் தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதிகளை பிடிக்க பாதுகாப்பு படையினர் தீவிரம். பந்திபோரா பகுதியில் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் தீவிர தேடுதல் வேட்டை. பயங்கரவாதத்திற்கு எதிராக ஒற்றுமையாக போராட அனைத்து கட்சி கூட்டத்தில் தீர்மானம். தீவிரவாதத்திற்கு எதிராக மத்திய அரசு எடுக்கும் முடிவுக்கு அனைத்து கட்சி பிரதிநிதிகளும் ஆதரவு அளித்திருப்பதாக கிரண் ரிஜிஜு பேட்டி. பஹல்காம் சம்பவத்தில் பாகிஸ்தான் ஈடுபட்டதற்கு ஆதாரம் இருக்கிறதா? ஆதாரம் இருந்தால் அதை இந்தியா காண்பிக்கட்டும் என அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் இஷாக் தர் பேட்டி. சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பதாக பாகிஸ்தானுக்கு மத்திய அரசு அதிகாரப்பூர்வ கடிதம். தீவிரவாதத்தை பாகிஸ்தான் ஆதரிக்கும் வரை தண்ணீர் வழங்கப்பட மாட்டாது என திட்டவட்டம். பஹல்காம் தாக்குதலில் இந்தியாவின் நிலைப்பாடுக்கு அமெரிக்கா ஆதரவு. கொடூரமான செயலை செய்தவர்கள் நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தல். பஹல்காம் தீவிரவாத தாக்குதலை கண்டித்து நாடு முழுவதும் கண்டன போராட்டம். தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கும் விதமாக மக்கள் பேரணி. தீவிரவாத தாக்குதல் நடந்த பஹல்காம் பகுதிக்கு இன்று செல்கிறார் ராகுல் காந்தி. தாக்குதலில் படுகாயமடைந்தவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறுகிறார். இந்திய ராணுவ தளபதி உபேந்திரா திவேதி இன்று ஸ்ரீநகர் செல்கிறார். பஹல்காம் தாக்குதலை அடுத்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து நேரில் ஆய்வு செய்கிறார். ஆக்ரம் என்ற பெயரில் இந்திய போர் விமானங்கள் தீவிர பயிற்சி. ரஃபேல், சுகோய் 30 போர் பயிற்சியில் ஈடுபட்ட காட்சிகள் வெளியீடு. பஹல்காம் தீவிரவாத தாக்குதலின் எதிரொலி. அட்டாரி வாகா எல்லையில் இந்தியா பாகிஸ்தான் வீரர்கள் கை குலுக்காமல் கொடி இறக்கம். தீவிரவாத தாக்குதலில் அப்பாவி மக்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதை கண்டு மீளா துயரத்தில் ஆழ்ந்தோம். படுகாயமடைந்தவர்களை கண்ணீருடன் தூக்கிச் சென்றதாக மீட்புப் பணியில் ஈடுபட்ட உள்ளூர்வாசிகள் பேட்டி. இந்தியா பாகிஸ்தான் இருதரப்பு கிரிக்கெட் போட்டிகள் இனி நடைபெறாது. பஹல்காம் தாக்குதலின் எதிரொலியால் பிசிசிஐ அறிவிப்பு. பஹல்காம் தாக்குதலில் இறந்த கடற்படை அதிகாரி மனைவியுடன் ரீல் செய்ததாக வெளியான வீடியோ உண்மையல்ல. பாதிக்கப்பட்ட தம்பதி வீடியோ வெளியிட்டு விளக்கம். பரபரப்பான சூழலில் உதகையில் ஆளுநர் RN ரவி தலைமையில் இன்று தொடங்கும் துணைவேந்தர்கள் மாநாடு. முதன்மை விருந்தினராக குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் பங்கேற்கிறார்.
டாஸ்மாக் நிறுவனங்கள் தொடர்புடைய இடங்களில் நடந்த சோதனை. சோதனை தொடர்பாக டாஸ்மாக் நிர்வாக இயக்குநருக்கு அமலாக்கத்துறை சம்மன். திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காட்டில் தண்டவாள இணைப்பு பகுதியில் போல்ட் அகற்றம். ரயிலை கவிழ்க்க சதியா என்ற கோணத்தில் ரயில்வே போலீசார் விசாரணை. சென்னை பூக்கடையில் செயல்பட்டு வரும் நகைக்கடையில் 2 கிலோ தங்கம் திருட்டு. ஊழியர் மீது நகைக்கடை உரிமையாளர் காவல் நிலையத்தில் புகார். மதுரையில் 25 கிலோ கஞ்சா கடத்தல் வழக்கில் சகோதரர்களுக்கு 12 ஆண்டுகள் சிறை தண்டனை. தண்டனை விதித்த போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்ற நீதிபதியை கொலை செய்வோம் என குற்றவாளிகள் மிரட்டல். சேலம் ஆத்தூர் அருகே குப்பை கொட்டும் விவகாரத்தில் லாரி ஏற்றி கொல்ல முயன்ற சம்பவம். வழக்கில் தலைமறைவாக இருந்த பாலமுருகன் என்பவர் கைது. போப் பிரான்சிஸின் இறுதிச் சடங்கில் பங்கேற்பதற்காக வாட்டிகன் புறப்பட்டார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு உள்ளிட்டோரும் பயணம். வடக்கு சிக்கிமில் கனமழை காரணமாக கடும் நிலச்சரிவு. 1000க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் தவித்து வருவதாக தகவல். அருணாச்சல பிரதேசத்தின் தவாங்சு நதி பகுதியில் பயங்கர காட்டுத்தீ. செங்குத்தான மலைகளின் கடினமான நிலப்பரப்பில் தீ பரவி வருவதாக தகவல். மூன்று வீரர்களுடன் சென்ஷோ 20 விண்வெளி ஓடத்தை வெற்றிகரமாக ஏவியது சீனா. தியான்காங் விண்வெளி நிலையத்தில் 3 வீரர்களும் 6 மாதம் ஆய்வு மேற்கொள்வார்கள் என தகவல். துருக்கியின் இஸ்தான்புல் நகரில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். 24 மணி நேரத்திற்கும் மேலாக அச்சம். வீதிகளில் தஞ்சமடைந்திருக்கும் மக்கள். ஐபிஎல் தொடரில் ராஜஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் பெங்களூரு அணி 11 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி. நடப்பு தொடரில் சொந்த மண்ணில் முதல் வெற்றியை பதிவு செய்ததால் ரசிகர்கள் மகிழ்ச்சி. ஐபிஎல்லில் தொடர் தோல்விகளிலிருந்து மீளப் போவது யார்? சென்னை சேப்பாக்கத்தில் இன்று இரவு நடைபெறும் போட்டியில் சிஎஸ்கே, எஸ்ஆர்எச் அணிகள் மோதல். ஐபிஎல் போட்டியை காண வரும் ரசிகர்கள் மெட்ரோ ரயில்களில் இலவசமாக பயணிக்கலாம். போட்டியின் டிக்கெட்டை காண்பித்து பயணிக்க மெட்ரோ நிர்வாகம் அறிவுறுத்தல். நடிகர் விஜய் சேதுபதியின் மகன் சூர்யா நடிப்பில் உருவாகியிருக்கும் ஃபீனிக்ஸ் திரைப்படம். படத்தின் அப்டேட் இன்று மாலை 6 மணிக்கு வெளியாகிறது.